பாஜகவின் வாக்கு திருட்டு தொடர்பாக வலுவான புதிய ஆதாரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஹரியானா சட்டமன்ற தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி சமீபத்தில் புள்ளி விவரங்களை வெளியிட்டார். தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் வரைவு பட்டியலில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஆனால் அவரது புகார் அடிப்படை ஆதாரமற்றது என்று கூறி தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை கண்டித்தும் நேர்மையான தேர்தலை வலியுறுத்தியும் வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற பெயரில் பீகாரில் 1300 கிலோமீட்டர் தொலைவுக்கு ராகுல் காந்தி விழிப்புணர்வு யாத்திரை மேற்கொண்டார். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான ரேபரேலி மக்களவை தொகுதிக்கு 2 நாள் பயணமாக சென்ற ராகுல் காந்தி அங்கு செய்தியாளர்களை சந்தித்த போது பாஜக அரசின் தேர்தல் மோசடி குறித்து அனைவருக்கும் விரைவில் புரிய வரும் என்றும் காங்கிரஸ் அதற்கான தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். डायनामिक एक्सप्लोसिव आपको सबूत देने वाले हैं. पूरे देश में नारा चल रहा है, वोट चोर गद्दी चोर का नारा चल रहा है. வாக்கு திருட்டு தொடர்பான ஹைட்ரஜன் குண்டு ஆதாரம் வெடிக்கும் போது மோசடிகள் மூலம் அமைக்கப்பட்ட ஆட்சி முழுமையாக அகற்றப்படும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மோடி தலைமையிலான ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டம் பெரும் ஆபத்தில் சிக்கி உள்ளதாகவும் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே காங்கிரஸ் முன்வைக்கும் வாக்கு திருட்டு பிரச்சாரம் வெளிநாட்டில் எழுதி தயாரிக்கப்பட்டது என்று பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் சேஷசாத் பூனாவாலா விமர்சித்துள்ளார்.